அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2024 குரூப் 4 தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். குரூப் 4 தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்மளோட வெற்றி அமையும். அதனால் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ நேரம் படிக்கணும் அவ்வளோ நேரம் படிங்க. எக்ஸாம் வரைக்கும் தான் நம்ம படிக்க போகிறோம். எக்ஸாம் மட்டும் கரெக்டாக எழுதி பாஸ் ஆகிட்டு அடுத்து நீங்கள் படிக்கணும் அவசியமே இல்லை. அதாவது குரூப் 4க்கு மட்டும் அடுத்து மேலே மேலே நீங்கள் படிக்கலாம். ஆனால் இருந்தாலும் வந்து குரூப் 4 தேர்வுக்காக படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வரைக்கும் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் படித்து எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு மாற்றம் வந்து மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் அனைவரும் வந்து பணத்துக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பணம் சம்பாதிக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அடிப்படையான ஒன்று. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருக்கணும், கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பணம் அப்படின்றது வந்து ஒரு அடிப்படை பொருளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் எல்லா பேரும் படித்து ஒரு வேலைக்கு போகணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்ம வந்து தனியார் துறை போனோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்பயுமே வந்து வேலைன்றது வந்து ஒரு திருப்தி இருக்காது, அதுக்கு சரியான சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அரசு துறை வந்து நல்லா வந்து சம்பளமும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அரசு துறையில் வந்து நமக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ், பதவி உயர்வு ப்ளஸ் கவர்மெண்ட்னாவே வந்து ஒரு சக்தி இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங். ஏன்னா எல்லா பேருமே வந்து அரசு வேலைனாவே அது ஒரு பெரிய பவரான ஒரு வேலை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து சமூகத்தில் போய்கிட்டு இருக்கு. அதனால அந்த வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணுறதுன்றது வந்து படிப்பு மூலம் தான் நம்ம வந்து அந்த வேலையை வந்து நம்ம பெற முடியும் அப்படின்றது இருக்கிறதுனால வந்து எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அவ்வளோ நேரம் படிங்க. ஏன்னா படிக்கிறது என்னைக்கு வீண் போக போகிறது கிடையாது. படிக்கிறது வந்து நம்ம தேர்வுக்காக ஒரு சைடு படித்தாலும் அந்த படிக்கிறது மூலம் உண்டாகக்கூடிய அறிவு வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் மேன்மையாக சிறப்பாக வாழ்வதற்கு வழி செய்யும். நம்ம படிக்கிறதுன்றது வந்து நமக்கு வந்து ஒரு சைடு வந்து நம்ம தேர்வுக்காக நம்ம படித்தாலும் அந்த படிக்கக்கூடிய நாலேஜை வச்சு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வாழணும், வாழ்க்கை தரம் நம்ம வந்து சிறப்பாக வாழ முடியும். ஏன்னா தமிழ் பூராமே நம்ம வந்து வாழ்க்கை நெறிமுறைகள் தான். தமிழ் வந்து பாடமாக தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் பாடத்தில் இருக்க கருத்துக்கள் பூராமே நம்மளை மேன்மைப்படுத்தக்கூடிய சிறப்பாக வாழ வழி செய்யக்கூடிய எல்லாமே வந்து அறநெறி கருத்துக்கள். ஆனால் வந்து தமிழ்லாம் படிக்கிறது வந்து 6வது 10வது வரைக்கும் படிக்கிறது வந்து நம்ம வந்து சாதாரணமாக வந்து பாடம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதில் உள்ள ஒவ்வொரு கருத்துக்களுமே நமக்கு வந்து சிறப்பான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய கருத்துக்கள், செய்திகள். ஸோ அதனால தமிழ் அதே மாதிரி மற்ற அனைத்து விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம வந்து நிறைய நமக்கு வந்து அறிவு உண்டாகும். அறிவுன்றது வந்து ஆற்றல், சக்தி, திறமை. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அறிவுன்றது வந்து நம்ம வந்து அறிவுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, காற்று எப்படி கண்ணுக்கு தெரியாது அதே மாதிரி அறிவுன்ற அந்த சொல்லுக்கும் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். ஆனால் அது நமக்கு வந்து படிக்க தான் நம்ம வந்து நம்மளோட செயல்பாடுகளே வந்து தெளிவான, சிறப்பான, உண்மையான, உயர்வான செயல்பாடாக இருக்கும். ஏன்னா படிக்கிறதுன்றது வந்து உண்மையாக வாழணும், நேர்மையாக வாழணும், எளிமையாக வாழணும், சிறப்பாக வாழணும். அதுக்காக தான் நம்ம கல்வி கற்கிறோம். கல்வின்றது அந்த காலத்தில் வந்து எதற்கு புத்தகம் அப்படின்றது ஒரு புத்தகம்னாவே வந்து நல்ல கருத்துக்கள் பொய்ந்திருக்கும், செறிந்துள்ள புத்தகங்கள், நல்ல கருத்துக்கள் செறிந்துள்ள அந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது நம்மளோட உணர்வுகளும் வந்து அந்த புத்தகத்தோட ஒன்றி நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும். ஸோ அதற்காக தான் வந்து புத்தகங்கள். அதே மாதிரி வந்து அந்த அறிவுன்றது வந்து நமக்கு வந்து தேவையான ஆற்றலை கொடுக்கும், நம்மளோட செயல்பாடுகளையும் நம்பிக்கையும் அதிகப்படுத்தும். ஸோ அது மாதிரி வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்கிறதுன்றது வந்து நமக்கு வந்து ஒரு தேவையான அடிப்படையான ஒரு அவசியமான ஒன்று. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து எல்லாத்துலேயும் வந்து நம்ம சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா வந்து கல்வின்ற ஒரு வார்த்தை தாரக மந்திரம். அதான் வந்து அனைவரையும் ஒரு இடத்துல உயர்வான இடத்துல நம்ம போற வழிவகுக்கிறதே அந்த கல்வி தான். அன்னைக்கு ஒருத்தர் கலெக்டர் ஆகுறாரு அப்படின்னா அவர் கல்வின்றதை மட்டும் வச்சுதான் வந்து கலெக்டர் ஆக முடியும். கல்வி அந்த படிக்கிற மட்டும்தான். உயர்வான ஒரு பதவிகளுக்கு நம்ம வேலைக்கு போனா அவர் படிக்கிறத வச்சுதான் அவர் அந்த உயர்வான பதவிகள் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால நீங்க படிக்கிறதுன்றது வந்து அவங்களை வந்து உயரத்தை கொண்டு போறது. அதனால படிச்சுக்கிட்டே இருங்க. படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து அந்த வாழ்க்கை வந்து எப்பயுமே சிறப்பா இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம வந்து குரூப் 4 தேர்வுக்காக இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். குரூப் 4 தேர்வுல வந்து நம்ம வந்து கொஸ்டின் பேட்டர்ன்ஸு நமக்கு வந்து எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நல்ல தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சோசியல் சயின்ஸ் 10th 10ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் பாடத்திலிருந்து நம்ம வந்து சிவிக்ஸ், இந்தியன் பாலிட்டியில் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்தியன் பாலிட்டி அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது, ஏன் உருவாக்கப்பட்டது, யார் உருவாக்குனாங்க, அது இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன, அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள விதிகள். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து முகவுரை, பாகங்கள், விதிகள், அதே மாதிரி சட்ட திருத்தங்கள். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ வந்து நம்ம வந்து அரசு என்பது மக்களை நம்ம வந்து மக்களுக்காக
மக்களுக்காக மக்களை வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரம் கொடுப்பதற்காக, மக்களோட தேவைகளை நிறைவு செய்வதற்காக, மக்களை வந்து அமைதியான முறையில் வாழ்வதற்காக, வாழச் செய்வதற்காக நமக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் அரசு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான் சுப்ரீம் பவர், ஹையஸ்ட் பவர், அதுதான் மக்களாட்சி. ஸோ இந்தியா வந்து மக்களாட்சி நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எனக்கு ஹையஸ்ட் பவர். அதை மாத்தினோம்னாவே இன்னைக்கு இந்தியா வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இந்தியாவில் வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் எவ்வளவுதான் கரெக்டாக பெஸ்ட்டாக நடத்த முயற்சி செஞ்சாலும் அங்கே வந்து அவனால செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல அப்படின்னா, ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை வந்து தவறான ஒரு கலாச்சார அணுகுமுறை வந்து இன்னைக்கு கேண்டிடேட்ஸ் பூரா அந்த வாக்காளர்களுக்கு ஓட்டு கொடுக்கறது, அது வந்து பூரா வந்து வேட்பாளர்கள் பூரா வந்து இன்னைக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு யுக்தி, ஒரே ஒரு கருவியா வந்து இன்னைக்கு வந்து பணத்தை பயன்படுத்துறாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு பணம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு தேர்தல் பூராமே எங்கேயுமே வந்து 100% பியூரிட்டியா தேர்தல் நடக்குமா அப்படின்றது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனும் இருக்கிற பவர்ஸும் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பணத்தை கொடுக்கறத வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா எவ்வளவுதான் தடுக்கிறதுக்கு முயற்சி செய்தாலும் அங்கங்க சட்டத்துல ஓட்டைகள் இருக்க மாதிரி எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்துல வந்து மக்களுக்கு வந்து பணத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னைக்கு வந்து வேட்பாளர்கள் வந்து அவ்வளவு தூரம் வந்து தயாராகி போய் பணத்தை கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தேர்தலில் ஜெயிச்சு அப்படியே வந்து வந்துடுறாங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து நல்ல வந்து செயல்பாடுகள் அவங்களோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அவர் வந்து பணம் கொடுத்து வர்றாரு. பணம் கொடுக்காம உண்மையா வந்தாருன்னா அவர் வந்து மக்களுக்காக அவர் வந்து சேவை செய்வார், நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா வந்து இது வந்து பணம் கொடுத்து வெற்றி பெறுவர் வந்து எப்படி வந்து மக்களுக்காக சேவை செய்வார் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். இதே வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் B.R. அம்பேத்கர் அவர் அந்த காலத்துல வந்து எல்லாமே வந்து இந்தியா வந்து வேலையில சிறப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளவு சிறப்பான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதை வந்து நடைமுறைப்படுத்தி பின்பற்றிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து கரெக்டா செயல்படலை அப்படின்றத நம்ம இந்தியர்கள் அனைவருக்குமே ஒரு வந்து வேதனையான ஒரு செயல். ஏன்னா நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த காலத்துல எவ்வளவு மகாத்மா காந்தி உண்மைக்காக வாழக்கூடிய ஒரு கிரேட் பர்சன் இந்த வேர்ல்டு, அப்படி வாழ்ந்து இன்னைக்கு வந்து சுதந்திரம் முதல் கொண்டு இந்தியாவில் ஒவ்வொரு செயல்பாடுமே உண்மையும் அறநெறி கருத்துக்களும் தான் அவரோட பூரா எல்லாமே அகிம்சை சத்தியாகிரகம் இதெல்லாம் வந்து ஒரு உயர்வான ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகள். அப்படி வந்து இந்தியாவுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து நாடு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி போயிட்டு இருக்க ஒரு பாதையில ஒரு சில தவறான ஒரு விஷ கிருமிகள் மாதிரி வந்து வேட்பாளர்கள் வந்து பணம் கொடுத்து தேர்தலில் வந்து நின்று ஜெயிச்சு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பூரா வந்து சுரண்டல் அப்படின்றலாம் அப்படியே வழியா வந்து நடந்தது. அது கொஞ்சம் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகி கொஞ்சம் கரெக்டாக வரும்போது தேர்தல் ஆணையம் நல்லா சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வாக்காளருக்கு வந்து பணம் கொடுக்கறத வந்து அவன் வந்து தடுக்க முடியல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஓட்டே பணத்திற்காகத்தான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு இந்தியாவில் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஸ்டேட்ல நான் அதிகபட்சம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கனால தமிழ் பார்க்கறதுக்கு சொல்றோம். மற்ற ஸ்டேட்ல எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. தமிழ்நாடை பொறுத்தவரை நம்மளோட பார்வைக்கு பார்க்குற செயல்கள்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண கூட்டத்தில் போய் அவங்க கூட நின்றாவே வந்து இன்னைக்கு வந்து பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அரசியல் உருவாகிட்டு இருக்கு. இந்த இதெல்லாம் மாற்றணும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்திட்டு இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் வந்து நமக்கு வந்து இப்படிதான் பணம் கொடுத்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எலெக்ஷன் முறையே நமக்கு தேவையில்லை. அந்த எலெக்ஷனே தேவையில்லை. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலம் வந்து இந்த மாத்திட்டு ஒன்லி பவர்ஃபுல்லா எஜுகேஷன் கொடுக்கணும். படிச்சவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா படிச்சவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணீங்க அப்படின்னா படித்தவங்களும் வந்து உண்மையா அதாவது நமக்கு வந்து நல்ல அதுக்குன்னு இப்போ வந்து எலெக்ஷன் நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஃபுல்லாக வந்து எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணி அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பவர்ஸ் கொடுத்தாதான் அடுத்த இந்தியா வந்து நம்ம சிறப்பாக பார்க்க முடியும். ஏன்னா இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா தேர்தல்ன்றது வந்து இப்படித்தான் இருக்கும். தேர்தல்ன்றது வந்து கல்வி அறிவு இல்லாத பணத்தை மட்டும் முதலீடா வந்து செயல்படக்கூடிய ஒரு அரசியல்வாதிகளும் அரசியலை தான் நம்ம பார்க்க முடியும். இந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்துல இந்த தான் மாத்திட்டு ஒன்லி ஃபார் ஃபுல் கிவிங் டு எஜுகேஷன். ஏன்னா அந்த காலத்துல பீப்புள்ஸ் வந்து கல்வி அறிவு இல்லாட்டியும் அனுபவ அறிவுல வந்து சிறப்பா வாழ்ந்தாங்க, உயர்வான எண்ணங்களை வந்து விதைத்தாங்க அந்த காலத்துல. ஆனா இந்த காலத்துல வந்து கல்வி அறிவுன்றது வந்து 100% தேவை. கல்வி அறிவு இல்லாதவங்க மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மிகச்சிறப்பா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்காது.
ஆனால் கல்வி அறிவுன்றது உண்மையாக படித்தவங்க, உண்மையாக வந்து படித்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து நல்ல சிந்தனைகளோட மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையோட இருப்பாங்க. 100% சேவைன்ற மனப்பான்மை இதோட செயல்படுவாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது. இன்னைக்கு போய் ஒரு புதிய ஒரு கேண்டிடேட் வந்து நான் வந்து தேர்தலில் நிற்கிறோம் அப்படின்னா இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு வாங்க முடியாது. ஏன்னா மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து பேச முடியாது. பேசினா வந்து மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு தேவை பணம் அப்படின்னு ஒரு தவறான அணுகுமுறையை கொண்டு வந்துட்டாங்க. பழைய அரசியல்வாதிகள் பூரா மக்களுக்கு பணம் கொடுத்தாதான் ஓட்டு அப்படின்றத வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்ற போது வந்து அதுல வந்து ஒரு புதிய ஒரு மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய வந்து நம்ம வந்து பேசணும் அப்படின்னா வந்து அதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வாங்க. கருத்து நல்லா பேசுறாங்க, நல்லா சிறப்பா இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து பணம் வாங்காம ஓட்டு போடுங்கன்னா யாரும் அதை கேட்க போறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வந்து அப்படிப்பட்ட இந்தியாவில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம போய் நம்ம வந்து நம்மளை வந்து ஆங்கிலேயர்கிட்ட அடிமை மாதிரி அரசியல்வாதிகளுக்கு நம்ம அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆங்கிலேயர்கிட்ட அடிமை எப்படி நம்ம இருந்தோமோ அதே மாதிரி இப்போ வந்து அரசியல்வாதிகளுக்கு அடிமையா, ஏன்னா அவங்க பணம் கொடுத்தாங்க நம்ம அவங்களுக்கு அடிமை, அப்படிதான் நம்ம வந்து இருக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து பணம் கொடுத்து யாருமே வந்து ஒருத்தவங்க கொடுக்குற பணத்தை வந்து வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு நமக்கும் மனப்பக்குவமும் கிடையாது. அந்த பணம்ன்ற ஒரு ஆசையில வந்து நம்ம வந்து யாரும் வாங்காம இருக்க போறதும் கிடையாது. ஏன்னா அவங்க கொடுக்குற 1000 2000 இருக்கிற கடனை பூரா நமக்கு இருக்க தேவைகளை பூரா நிறைவு செஞ்சிருமா, அதை வந்து யாரும் அதை வந்து யோசிக்க போறது கிடையாது. நமக்கு தேவை காசு, ஒரு நாள் செலவுக்கு 2 நாள் செலவுக்கு காசு கொடுத்தாங்களா அதை வாங்கிட்டு செலவு பண்ணு. எவ்வளவு கொடுத்தாலும் மனிதனுக்கு மக்களுக்கு இன்னைக்கு தேவை பத்தவே பத்தாது. ஏன்னா அவ்வளவு தேவைகள், அவ்வளவு எண்ணங்கள், அவ்வளவு அடுத்தடுத்து நம்மளோட இதுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் அடுத்தடுத்து நம்ம சிந்தனைகள் போய்கிட்டே தான் இருக்கு. பணம் 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 அப்படின்னும் போது வந்து என்னைக்கு உண்மையா ஒரு மனிதர்கள் வந்து வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணுமோ அன்னைக்குதான் நாடு நல்லா இருக்கும், எல்லாமே சிறப்பா இருக்கும். அதுக்காக வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்து இதை பூரா வந்து தேர்தலை வந்து நடத்துறதுக்கு எவ்வளவு நல்லபடியா முயற்சி செய்தாலும் இந்த பணம்ன்றதை இன்னைக்கு வந்து தீர்மானிக்கும் சக்தியா இருக்கு. அதை வந்து எப்படி மாத்துறது அப்படின்னு வந்து யோசிச்சு இளைஞர்கள் பூரா செயல்படணும். இளைஞர்கள்ன்றது வந்து அடுத்த தலைமுறை எல்லா பேரும் உண்மையா படித்தவர்களே வந்து இன்னைக்கு வந்து பணத்துக்காக வேலை செய்யக்கூடிய நிலையில இருக்கும் போது அவருடைய படிக்காதவங்க வந்து ஒரு உண்மைக்காக வாழ்வாங்க. படிப்புன்ற நமக்கு வந்து உண்மையும் நமக்கு வந்து நேர்மையும் கொடுக்கணும். கல்வி அறிவுன்றது அப்படி ஒரு வாழ நம்ம முயற்சி பண்ண, அப்படி வந்து நம்ம வந்து ஒரு தேர்வுக்காக நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். படிச்சு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு அரசு எப்படி செயல்படணும் அப்படின்றதான் வந்து இந்த நம்ம வந்து இந்தியன் பாலிட்டியில வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மத்திய அரசு எப்படி செயல்படுகிறது, ஒரு மாநில அரசு எப்படி செயல்படுகிறது அப்படின்றத நம்ம படித்தோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி சிறப்பாக இருந்தாலும் இப்போதைக்கு வந்து எலெக்ஷன்றது வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நடக்கிறதுக்கு இடையூறுகள் ஏற்படுத்துறாங்க. வேட்பாளர்கள் பூராமே இன்னைக்கு வந்து பணம் அப்படின்றத வந்து ஆயுதமா பயன்படுத்துறதுனால அது வந்து மாறுவதற்கு நம்மளும் வந்து எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு படித்தவர்கள் பூரா வந்து எல்லா பேர்ட்டும் இருந்து பணம் வாங்கி ஓட்டு போடாங்கன்னு சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்களே வந்து பணம் வாங்கி ஓட்டு போடுறது வந்து இந்திய குடியுரிமை, இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுங்க. படித்தவர்கள் பூரா அனைவரும் வந்து பணம் வாங்காம ஓட்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற பணம் வந்து நமக்கு எதுவுமே வந்து நமக்கு வந்து இதாகாது. ஆனால் அந்த பணம் கொடுத்து அவங்க ஓட்டு வாங்குறதுன்றது வந்து, ஏன்னா அவங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி, ஏன்னா அவங்க ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுறாங்க. எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சு நம்மளோட கௌரவம், அந்த கௌரவத்துக்காக அவங்க வந்து எங்கிட்ட பணத்தை பூரா வந்து பணம் கொடுக்கறதே தவறு. பணம் வந்து என்ன லஞ்சம் வாங்காங்க, லஞ்சம் கொடுப்பது குற்றம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அரசியல்வாதியே வந்து அரசே வந்து அரசியல்வாதிகள் லஞ்சம் கொடுக்கறத வந்து என்ன பண்றது, அவங்க தடுக்கிறாங்க. ஆனா மறைமுகமா செயல்படுறதுக்குன்னு அதுக்குன்னு அந்த பார்ட்டி, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஆளு வந்து செயல்பட்டு மக்களுக்கு போய் ஏதாவது ஒரு ரகசியமா வந்து பணத்தை கொடுத்து ஓட்டு போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ இதெல்லாம் மாறினா இந்தியா இஸ் எ கிரேட் நேஷன் இன் த வேர்ல்டு இஸ் கம் பாசிபிள். ஒரு காலத்துல மாறும், எல்லாமே வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மாற்றம் கண்டிப்பா வந்து வரும். அதுக்கு வந்து எல்லா இளைஞர்களும் வந்து எல்லா படித்தவர்களும் அவங்க வந்து ஒத்துழைக்கணும். சரி, நல்லா நடக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து பாடத்துல வந்து நம்ம வந்து சிவிக்ஸ்ல வந்து மொத்தம் 5 லெசன்ல வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன், செகண்ட் லெசன் வந்து நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், தேர்ட் லெசன் வந்து நமக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், ஃபோர்த் லெசன் வந்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசி, இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கை, அயலுறவு கொள்கை அப்படின்னா வெளிநாடுகளோட, ஏன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன் மாதிரி வெளிநாடுகளோட அமைப்புகள், ஒரு முக்கியமான அமைப்புகள், என்னென்ன அமைப்புகள், அந்த அமைப்புகள்ல வந்து இந்தியாவோட செயல்பாடு எப்படி இருந்தது, உலக நாடுகளுக்கிடையே அமைதியை
ஏற்படுத்துவதற்காக. ஏன்னா நமக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட். ஆக வந்து செக்யூரிட்டி, பீஸ், செக்யூரிட்டி, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த வெளியுறவு கொள்கை அப்படின்னா வந்து நாட்டோட பாதுகாப்பு, நாட்டோட அமைதி, நாட்டோட பொருளாதார டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஏன்னா ஒரு நாடுகளோட ஒரு நாடு உறவு வைத்து கொண்டு இருக்கும்போது தான் வந்து ஏதாவது ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் உண்டாகும். ஏன்னா வந்து நம்ம வந்து உறவு அப்படின்றது வந்து அவங்க நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு ஏற்றுமதி, இம்போர்ட், எக்ஸ்போர்ட். ஏன்னா அவங்களோட பொருட்கள் நம்மளோட பொருட்கள் வரும்போது நமக்கு இன்கம், அவங்களுக்கு இன்கம், ப்ளஸ் அந்த நாட்டோட அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட சிறப்பான இது வந்து அப்படியே நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு. ஏன்னா அங்கே போய் நம்ம அவங்கள பற்றி ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுக்கும் போது அவங்களோட செயல்பாடு இங்கே வரும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் கோஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் வந்து வெளியுறவு கொள்கைக்கு முக்கியம். அதனால வந்து வெளியுறவு கொள்கையை வந்து 1950 ஃபர்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவரோட காலத்துல இருந்து நமக்கு வந்து வெளியுறவு கொள்கை எப்படி அப்படின்னா வந்து என்ன இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அமைப்புகள் வெளிநாடுகள் பல்வேறு நாடுகளுடைய ஒரு அமைப்புகள். அது வந்து என்ன, எதற்காக அது உருவாக்கப்படுகிறது அப்படின்னா நாடுகளோட அமைதியை ஏற்படுத்துவதற்காக, பாதுகாப்புக்காக உருவாக்கப்படுகிறது அப்படின்னு தான் வெளியுறவு கொள்கை. ஏற்கனவே இந்த வெளியுறவு கொள்கையில வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சொன்னா, இன்னைக்கு அதை கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே 5வது லெசன் வெளியுறவு கொள்கை மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன், பன்னாட்டு உறவுகள். இந்தியா வந்து ஒவ்வொரு நாடுகளிடையே என்னென்ன உறவுகள் வச்சிருக்காங்க அப்படின்றதை வந்து நம்ம வந்து படிப்போம். இப்போ வந்து இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில நம்ம ஏற்கனவே வந்து கடைசி நாள் கிளாஸ்ல வந்து ஒரு கொஞ்சம் நடத்தினேன். அதை இப்போ வந்து கிளான்ஸா சொல்லிட்டு அப்படியே வந்து இன்னைக்கு என்னென்ன படிக்கிறதுன்றதை அப்படியே படிப்போம். ஏன்னா இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51, இந்தியாவோட வெளியுறவு கொள்கைகளை சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் வந்து எத்தனாவது பிரிவு அப்படின்னா சட்டப்பிரிவு 51. இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51. எத்தனாம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வந்தப்பட்டதுன்னா பிரிவு 1950. 1950 சட்டப்பிரிவு 51 இந்த வெளியுறவு கொள்கையை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசு முயற்சி செய்ய வேண்டியவைகள், அரசு நெறிமுறையுறுத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள். அரசு செய்ய வேண்டியவைகள் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல். 2வது, நாடுகளுக்கிடையே நியாயமான மற்றும் கௌரவமான அதாவது நமக்கு வந்து மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், மியூச்சுவல் கோஆபரேஷன், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல். அடுத்து சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகளை மதித்தல். இன்டர்நேஷனல் லா மற்றும் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை வந்து மதிக்கணும். சர்வதேச பிரச்சனைகளை நடுவர் மன்றம் மூலம் தீர்க்க ஊக்குவித்தல். ஏதாவது ஒரு பிரச்சனை, நாடுகளுக்கிடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது வந்து சர்வதேச நீதிமன்றம் அல்லது சர்வதேச நடுவர் மன்றம் மூலம் தீர்க்க ஊக்குவித்தல். இதான் வந்து நம்ம வந்து இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51 1950ஆம் ஆண்டு கொண்டு வரக்கூடிய வெளியுறவு கொள்கையோட சிறப்புகள். இப்ப அடுத்து வந்து நோக்கங்கள், வெளியுறவு கொள்கையின் நோக்கத்துல என்ன சொல்றாங்க? தேசிய பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய வளமை, நட்பு நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்தல். நட்பு நாடுகள் ஏன்னா எல்லா நாடுகளுடைய நட்பு நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்தல். உலக அமைதி அடைதல் மற்றும் ஒவ்வொரு நாட்டோட அமைதியுடன் சேர்ந்திருத்தல். உலக அமைதி அடைதல் மற்றும் ஒவ்வொரு நாட்டுடன் அமைதியுடன் சேர்ந்திருத்தல். உலக அமைதி, அப்புறம் எல்லா நாடும் அமைதி. பொருளாதார வளர்ச்சி, இதை வந்து வெளியுறவு கொள்கையின் நோக்கங்கள். இப்பதான் வந்து முதல்ல ஒரு அமைப்பு கொண்டு வராங்க. அதுக்கு பேர் தான் வந்து பஞ்சசீலம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அதை வந்து தெரிஞ்சுக்கிறோம். பஞ்சசீலம் அப்படின்றது வந்து இந்தியாவோட பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் சீனாவோட பிரதமர் சூ என் லாய் 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்கியிருத்தலுக்கான 5 கொள்கைகள். அமைதியுடன் இணங்கியிருத்தலுக்கான 2 நாடுமே அமைதியோட இருக்கிறன்றதுக்காக 5 கொள்கைகள் அடங்கிய ஒரு பஞ்சசீலம் அப்படின்றத வந்து கொள்கையை 1954 ஏப்ரல் 28ஆம் நாள் கையெழுத்தானது. ஏப்ரல் 28, 1954 ஏப்ரல் 28ஆம் நாள் இரு அரசாங்கங்களும் பின்வரும் கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டன. இந்த பஞ்சசீலம்ன்றது வந்து
இந்தியாவுக்கு சைனாவுக்கும், இந்தியாவோட பிரதமர் ஜவஹர்லால் நேரு, சீனாவோட பிரதமர் சூ என்லாய் 2 பேரும் வந்து 2 நாடுகளுக்கிடையே ஒரு ஒப்பந்தம் 5 கொள்கைகள் இருக்கணும்ன்றாங்க. அந்த 5 கொள்கைகள் ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையும் மதிக்கணும். ஒவ்வொரு நாட்டின் எல்லை இறையாண்மை, அதே மாதிரி எந்த நாட்டையும் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, ஆக்கிரமிப்பின்மை. 3வது உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிடாம இருக்கணும், அந்த நாட்டில் ஏதாவது விவகாரங்கள் தலையிடாம இருக்கணும். 4வது சமத்துவமா இருக்கணும், ஒத்துழைக்கணும். ஒவ்வொரு நாடு பரஸ்பர நலனுக்காக, 2 நாடு நலனுக்காக சமத்துவமா இருக்கணும் மற்றும் ஒத்துழைக்கணும். அடுத்து அமைதியாக சேர்ந்து இருக்கணும். 5 கொள்கைகள். இந்த பஞ்சசீல கொள்கைகள் 1955ஆம் ஆண்டு இந்தோனேசியாவில் பாண்டும் என்ற இடத்தில் நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு. அது என்ன மாநாடு அப்படின்னா பாண்டும், இந்தோனேசியாவில் பாண்டும் அப்படின்ற இடத்துல ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு 1955 நடக்குது. அதுல வந்து அந்த மாநாட்டில் தான் இந்த பஞ்சசீலம் வந்து சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த கொள்கைகள், இந்த பஞ்சசீல கொள்கைகள் இந்தோனேசியாவில் 1955ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில், ஆப்பிரிக்க ஆசிய நாடுகள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த மாநாட்டில் இந்த பஞ்சசீல கொள்கைகள் அவங்களோட பிரகடனத்துல சேர்க்கப்பட்டுள்ளன. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள். வெளியுறவு கொள்கை 1950 என்னென்ன வெளியுறவு கொள்கை, அதுக்கு அடுத்துதான் வந்து இதே மாதிரி பஞ்சசீல மாதிரி அணிசேரா கொள்கை. கண்டிப்பா அணிசேரா இயக்கம் ஒரு முக்கியமான டாபிக். எல்லா எக்ஸாம்லயும் இந்த அணிசேரா இயக்கம், மெயின்ஸ்லயும் அணிசேரா இயக்கம் கண்டிப்பா ஒரு கேள்வி. மெயின்ஸ்ல குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ்ல எல்லாம் வந்து அணிசேரா இயக்கத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா மெயின்ஸ்ல ரிட்டர்ன்ல எழுதுறவங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அணிசேரா இயக்கம் எப்போது உருவாக்கப்பட்டது, அதை யார் உருவாக்குனாங்க, அதோட முதல் மாநாடு, மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, முதல் மாநாடு எங்க நடைபெற்றது, இப்ப கடைசி அணிசேரா இயக்கம் நாம் அப்படின்னு சொல்லுவோம், நான் அலைன் மூவ்மெண்ட் 1961 1961 முதல் மாநாடு நடைபெற்றான 1961. ஆனா இந்த அணிசேரா இயக்கம் என்ற சொல் 1953 ஐநா சபையில் உரையாற்றிய வி கிருஷ்ணமேனன் என்பவரால், ஏற்கனவே படிச்சிருக்கோம். அணிசேரா இயக்கம் என்ற சொல் 1953 ஐநா சபையில் உரையாற்றிய வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அணிசேராமை என்பது இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அங்கமாக விளங்குகிறது. இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அங்கமாக விளங்குவது இந்த அணிசேரா கொள்கை. இதன் நோக்கம் இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தலாகும். இதோட நோக்கம் வந்து இராணுவ கூட்டமைப்புல சேராம வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல். அணிசேரா இயக்கமான 120 உறுப்பு நாடுகளையும் 120 மெம்பர்ஷிப் உறுப்பு நாடுகள் 17 நாடுகளை பார்வையாளராகவும் 10 சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது. அணிசேரா இயக்கமானது 120 உறுப்பு நாடுகளையும் 17 நாடுகளை பார்வையாளராகவும் 10 சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது. இது ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து பொருளாதார இயக்கமாக மாற்றம் கொண்டுள்ளது. அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் வந்து இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு, யுகோஸ்லாவியாவின் மார்சல் டிட்டோ, எகிப்தின் நாசர் அராஃபத், இந்தோனேசியாவின் சுகர்னோ மற்றும் கானாவின் குவாமே நிக்ருமா, மொத்தம் வந்து 5 பேர். இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு, யுகோஸ்லோவியாவில் மார்சல் டிட்டோ, எகிப்தின் நாசர் அராஃபத், இந்தோனேசியாவின் சுகர்னோ மற்றும் கானாவின் குவாமே நிக்ருமா, மொத்தம் 5 பேர் இந்த அணிசேரா இயக்கத்தை உருவாக்கினவங்க. பனிப்போர் அப்படின்னு ஒரு பனிப்போர், கோல்டு வார்னு சொல்லுவாங்க. அது வந்து உலகத்துல 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி உலக நாடுகள் 2 குழுக்களாக பிரிந்தது. அதுல ஒரு குழு வந்து அமெரிக்கா தலைமையிலையும் இன்னொரு குழு ரஷ்யா தலைமையிலையும் உருவானது. இந்த 2 குழுக்கள் தமக்குள்ள வந்து அந்த உறுப்பு நாடுகளை அதிகரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிருக்கும் போது ஒவ்வொரு குழுவுமே வந்து உறுப்பு நாடுகள் அதிகரிக்க பகை உணர்வு அதிகமா உண்டாகுது. போர் உண்டாகக்கூடிய சூழ்நிலை, அதாவது போர் வந்து நமக்கு வந்து போர்க்களத்தில் நிகழாம அந்த பகைன்ற உணர்வு மூலமே போரா அவங்க வந்து நடைபெற்று அப்படியே ஒவ்வொரு நாடோட எதிர்ப்ப அவங்க வந்து மைண்ட்ல கொண்டு வந்து அப்படியே வந்து பகையாவே செயல்பட்டதா கோல்டு வார், பனிப்போர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பனிப்போர் காலத்துல இந்தியா என்ன பண்ணாங்க, இந்தியா வந்து இந்த பனிப்போர், இந்தியா அணிசேரா இயக்கத்தில் இருந்த போதும் சோவியத் யூனியனுடன் 1971ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கு சோவியத் ரஷ்யாவுக்கு 20 ஆண்டுகால ஒப்பந்தமான
அமைதி நட்புறவு ஒத்துழைப்பு 20 ஆண்டு கால ஒப்பந்தமான அமைதி நட்புறவு ஒத்துழைப்பு அப்படின்றதுக்கு இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. 1964ஆம் ஆண்டு சீனா லாப்னார் என்னுமிடத்தில் மேற்கொண்ட அணு சோதனைக்கு பதிலடியாக பாருங்க, 1964 வந்து சீனா வந்து லாப்னார் அப்படின்ற இடத்துல அணுகுண்டு வெடிப்பு சோதனை நடத்தினதுக்கு பதிலடியாக இந்தியாவும் தனது முதல் அணுகுண்டு வெடிப்பு சோதனை திட்டத்தினை 1974 ராஜஸ்தான் மாநிலத்துல பொக்ரான் அப்படின்ற இடத்துல நடத்தியது. இதான் முதல் அணுகுண்டு வெடிப்பு சோதனை. முதல் அணுகுண்டு வெடிப்பு சோதனை அப்படின்றது வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூட அணு ஆயுதத்தை வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்துறது. அப்படி தெரியப்படுத்தோம்னா பக்கத்து நாடுகள் வந்து நம்மளோட வலிமையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட வந்து போரிடுவதற்கு தயங்குவாங்க. நம்மள்கிட்ட வந்து இவ்வளவு தூரம் அணு ஆயுதம் இருக்கு, அவங்க கூட நம்ம சண்டை போட்டா அப்படின்னா அவங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா பாதிப்பு ஏற்படுன்றது ஒரு அச்சுறுத்தலுக்காகத்தான் ஒவ்வொரு நாடும் வந்து அணுகுண்டு வெடிப்பு சோதனை நடத்துறது. எங்கள்கிட்ட இவ்வளவு பவர்ஃபுல்லான இவ்வளவு சக்தி வாய்ந்த அணுகுண்டு வெடிப்பு சோதனை அப்படின்னா அணுகுண்டை வந்து வெடித்து சோதித்து பார்க்கணும். வெடித்து சோதித்து பார்க்கும்போது அந்த வெடிகுண்டு அணுகுண்டு எவ்வளவு தூரம் வந்து அதோட சக்தி வாய்ந்தது, எவ்வளவு பரப்பை வந்து அதை வந்து அழிக்கக்கூடியது, அது அணுகுண்டு வெடிப்பு சோதனை. அப்படி வந்து 1974 வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட தலைமையில வந்து 1970 ராஜஸ்தான்ல பொக்ரான்ல அணுகுண்டு வெடிப்பு சோதனை. இந்த அணுகுண்டு வெடிப்பு நடத்திய நாடுகள், சோதனை நடத்திய நாடுகள் தான் வல்லரசு நாடுகள்னு சொல்லுவோம். வல்லரசு நாடுகள், அணு ஆயுதத்துல சிறந்து விளங்கக்கூடிய நாடுகள் தான் வல்லரசு நாடுகள். அந்த வல்லரசு நாடே இந்த அணுகுண்டு வெடிப்பு சோதனை நடத்திய நாடுகளை தான் வல்லரசு நாடுகள்னு சொல்லுவோம். ஸோ அப்படி வந்து இந்த அணுகுண்டு வெடிப்பு சோதனை நடத்தியனால இந்தியா வல்லரசு நாடா மாறுச்சு. ஸோ இந்த முதல் அணு சோதனை மாறி வரும் உலக சூழ்நிலைகள் வெளியுறவு கொள்கை விவகாரங்களை தீர்மானிக்கின்றன. பேரழிவை ஏற்படுத்திய 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் இந்தியா அரசியல் விடுதலை பெற்றது. ஏன்னா இந்தியா 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி 2ஆம் உலகப் போர் எப்போ முடிஞ்சது, எப்போ ஆரம்பிச்சு 1939 to 45, 1939 45 2ஆம் உலகப் போர் முடிவு பெற்ற பின்னாடி தான் இந்தியா வந்து அரசியல் விடுதலை பெற்றது. மேலும் தீவிர வறுமை, எழுத்தறிவின்மை, குழப்பமான சமூக பொருளாதார நிலைகளிலிருந்து இந்தியா தன்னை மீட்டெடுக்க வேண்டியிருந்தது. அந்த காலத்துல வந்து வறுமை, எழுத்தறிவின்மை, குழப்பமான சமூக பொருளாதார நிலைகளிலிருந்து இந்தியா தன்னை மீட்டெடுக்க வேண்டும். இதனால் நமது புதிய நாடு இராணுவ கூட்டு மற்றும் ஒப்பந்தங்கள் ஈடுபட இயலவில்லை. இதனால வந்து புதிய நாடு இராணுவ கூட்டிலையும் ஒப்பந்தத்தில இந்தியா ஈடுபடவில்லை. இராணுவ கூட்டினை தவிர்ப்பது என்பது அப்போது ஒரு விருப்பமாக மட்டுமன்றி ஒரு தேவையாகவும் இருந்தது. இந்த அணிசேரா நாடுகள்ல அணுகுண்டு வெடிப்பு சோதனைலாம் நடத்துறாங்க. நடத்திட்டு புதிய மாற்றங்கள் வந்து 1990 தான் 20ஆம் நூற்றாண்டுல என்ன 1990களில் சோவியத் யூனியனின் வீழ்ச்சியுடன் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவோடு ஒரு புதிய உலகளாவிய பொருளாதார கொள்கை, அதாவது 1990 சோவியத் யூனியன் வீழ்ச்சியுடன் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவோடு ஒரு புதிய உலகளாவிய பொருளாதார கொள்கை. அந்த பொருளாதார கொள்கை என்னன்னா தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் எழுச்சி பெற்ற இந்தியா உலக பொருளாதார மன்றத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் சேர்ந்ததோடு இருதரப்பு, முத்தரப்பு, பலதரப்பு ஒப்பந்தங்களிலும் இணைந்துள்ளது. இந்தியாவின் அணு ஆயுத சோதனைகள் மேற்கத்திய நாடுகளில் இருந்து அச்சுறுத்தும் எதிர் விளைவுகளை இந்தியாவின் அணு ஆயுத சோதனைகள் மேற்கத்திய நாடுகளில் இருந்து அச்சுறுத்தும். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பின்வரும் பல்வேறு வகைகளில் மாற்றம் கொண்டது. இந்தியாவோட வெளியுறவு கொள்கை வந்து பல்வேறு வகைகளில் மாற்றம் கொண்டது. அப்படின்னா எப்ப அப்படின்னா சீனாவுடன் நட்புறவு. இந்த வெளியுறவு கொள்கையினால சீனாவுடன் நட்புறவு, கிழக்கு நோக்கு கொள்கை, சீனாவுடன் நட்பு, அந்த வெளியுறவு கொள்கையில மாற்றம் கொண்டது வந்து கிழக்கு நோக்கு கொள்கை 1992. அது கிழக்கு நோக்கு கொள்கைனா சீனாவுடன் நட்புறவு. அடுத்து ராஜஸ்தான் பொக்ரான் நடைபெற்ற 2வது அணுகுண்டு வெடிப்பு சோதனை. ஃபர்ஸ்ட் 1970, 2வது அணுகுண்டு வெடிப்பு 1998. இஸ்ரேலிடமிருந்து பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கான உறவு. இஸ்ரேலிருந்து பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கான உறவு. அரபு நாடுகள் மற்றும் ஈரானுடன் எரிசக்தி ஆற்றல் வள தூதரக உறவு. பாருங்க, அரபு நாடுகள் எண்ணெய் வளம் மற்றும் ஈரானுடன் எரிசக்தி ஆற்றல் வள தூதரக உறவு. அமெரிக்காவின் அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை, அமெரிக்காவோட அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரானுக்கு எதிராக இந்தியாவின் வாக்களிப்பு. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரானுக்கு எதிராக இந்தியாவின் வாக்களிப்பு. இதெல்லாம் வந்து வெளியுறவு கொள்கையினால் ஏற்பட மாற்றங்கள். அடுத்து 21ஆம் நூற்றாண்டில் மீண்டெழும் இந்தியா. 21ஆம் நூற்றாண்டுல இந்தியா எப்படி மீண்டெழுது? இந்தியா தற்போதைய உலகளாவிய விவகாரங்களில் ஈடுபட்டு தனது சர்வதேச கொள்கைகள் முக்கிய இடத்தை பெற முனைவதோடு
உலக அளவில் தனது இருப்பை உணரச் செய்கிறது. உலகத்துல இந்தியாவும் இருக்கு அப்படின்றத உணரச் செய்கிறது. இந்தியா G20, IBSA, பிரிக்ஸ் போன்ற புதிய உலக குழுக்களில் இணைந்துள்ளதான இந்தியா G20 நாடுகளையும் IBSA, பிரிக்ஸ் போன்ற புதிய உலக நாடுகளின் குழுக்களில் இணைந்துள்ளது. உலகளாவிய விவகாரங்களில் பெரிய பங்கை வகிக்க இந்தியாவிற்கு அதிக வாய்ப்பை, இந்தியா இந்த குழுக்கள் எல்லாம் இருக்கிறது வந்து உலகளாவிய விவகாரங்களில் பெரிய பங்கை வகிக்க இந்தியாவிற்கு அதிக வாய்ப்பை வழங்குகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து வெளியுறவு கொள்கை மூலம் என்னென்ன பண்றாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கருத்துக்கள் தேசிய நலனை பாதுகாத்தல், உலக அமைதியை ஏதுதல், ஆயுத குறைப்பு, ஆயுதத்தை குறைக்கணும், பிற நாடுகளுடன் நல்லுறவை வளர்க்கணும், அமைதியான வழிகளில் பிரச்சனை தீர்த்தல், அணிசேரா கொள்கையின்படி சுதந்திரமான சிந்தனை மற்றும் செயல்பாடு, அணிசேரா கொள்கையின்படி சுதந்திரமான சிந்தனை மற்றும் செயல்பாடு, சர்வதேச விவகாரங்களில் சமத்துவம், சர்வதேச விவகாரங்களில் சமத்துவமா இருக்கணும். இதெல்லாம் வந்து இந்தியாவோட வெளியுறவு கொள்கையினால. அடுத்துதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சசீலம், அடுத்து வந்து சார்க், நம்ம அணிசேரா கொள்கை, அப்புறம் அணுகுண்டு வெடிப்பு சோதனை, அப்போ வந்து சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. சார்க் நாடுகள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க. சார்க் நாடுகள்ன்றது வந்து சார்க், சவுத் ஆசியன் அசோசியேஷன் ஃபார் ரெஜினல் கோஆபரேஷன், சவுத் ஆசியன், தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு. அதாவது ஆசியாவோட தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள் தெற்காசிய நாடுகள், தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு சவுத் ஆசியன் அசோசியேஷன் ஃபார் ரெஜினல் கோஆபரேஷன். இந்த சார்க் நாடுகள் எதற்கு உருவாக்கப்பட்டது? சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும். 8 நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும். சார்க் நாடுகளின் கொள்கை நோக்கமானது நலம்சார் பொருளாதாரத்தை ஊக்குவித்தல். சார்க் நாடுகளின் கொள்கை நோக்கம் வந்து அந்த நலம்சார் பொருளாதாரத்தை ஊக்குவித்தல், தெற்காசிய நாடுகளுக்கிடையே கூட்டு தன்னிறைவு மற்றும் இப்பிராந்தியத்தில் சமூக பண்பாட்டு மேம்பாட்டினை விரைவுபடுத்தல் ஆகியும். சார்க் நாடுகள் என்ன பண்றாங்கன்னா 8 நாடுகளுமே நமக்குள்ள வந்து ஒரு மியூச்சுவல் கோஆபரேஷன், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒவ்வொரு நாடுகளும் உறவுகள், 8 நாடுகளுமே நமக்கு ஒன்னா இருந்து நாடுகளோட அமைதிக்கோ, நாடுகளோட பாதுகாப்புக்கோ, நாடுகளோட பொருளாதார மேம்பாட்டுக்கும் ஒவ்வொரு உதவி செய்யணும். அதான் வந்து சார்க் நாடு 8 நாடுகள். அந்த 8 நாடுகள் வந்து ஏதோ என்னென்ன அப்படின்றது வந்து இப்ப சொல்லுவோம். இப்பதான் சார்க் நாடுகள், இந்த சார்க் நாடுகள் வந்து என்ன, சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம். பாருங்க, இந்த சார்க் அமைப்போட பேரிடர் மேலாண்மை மையம். பேரிடர் நம்ம இயற்கை சீரழிவுகள், இயற்கை சீற்றங்கள், இயற்கையினால நமக்கு வந்து பாதிப்பு ஏற்பட இயற்கை பேரழிவுகள், சுனாமி, பூகம்பம், இந்த மாதிரிலாம் வந்து இயற்கை சீற்றங்களுக்காக நம்ம தெரிந்து கொள்வதற்காக பேரிடர் மேலாண்மை மையம் அப்படின்றது வந்து புதுடெல்லியில் அமைச்சிருக்கோம். சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் புதுடெல்லியில் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மையம் தெற்கு ஆசியாவில் பேரிடர் குறைப்பு மற்றும் மேலாண்மைக்கான வல்லுநர்களை கொண்ட அமைப்பாகும். இந்த மையத்தில் வந்து தெற்காசியாவில் பேரிடர் குறைப்பு மற்றும் மேலாண்மைக்கான வல்லுநர்கள் கொண்ட அமைப்பாகும். இஸ்ரோ அமைப்பு சார்க் பிராந்தியத்திற்கான செய்தி தொடர் மற்றும் வானிலை ஆய்விற்கான சார்க் செயற்கைக்கோள்களை செலுத்தியுள்ளது. இந்த இஸ்ரோ அமைப்பு வந்து சார்க் பிராந்தியத்திற்கான, இந்த சார்க் நாடுகளுக்காக செய்தி தொடர் மற்றும் வானிலை ஆய்விற்காக சார்க் செயற்கைக்கோள்னு ஒரு செயற்கைக்கோள் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த சார்க் அமைப்புல வந்து மொத்தம் 8 நாடுகள். என்னென்ன நாடுகள் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா. நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்க நாடு இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம், நேபாளம், பூட்டான், மாலத்தீவு, கடைசி சேர்ந்த நாடு ஆப்கானிஸ்தான். சார்க் நாடுகள் மொத்தம் 8 நாடு. இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம், நேபாளம், அதாவது நமக்கு வந்து நேபாளம், பூட்டான், மாலத்தீவு, கடைசி வந்து ஆப்கானிஸ்தான். இதான் 8 நாடுகள். 1985ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதோட டீட்டெயில் வந்து அடுத்ததுல எதுலையா கொடுத்துருந்தா பார்ப்போம். இதில் வந்து அடுத்து ஸோ இந்த பாடத்தில் வந்து இந்த வெளியுறவு கொள்கையில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இந்த சார்க் மாதிரி அடுத்து வந்து ஆசியன் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஆசியன் நேஷன், அசோசியேஷன் ஆஃப் அப்படின்றது வந்து சவுத் ஈஸ்ட் ஆசியன் நேஷன் அப்படின்றது வந்து நம்ம வந்து இருக்கு. அது வந்து இங்க வந்து சும்மா ஒரு சாதாரணமாக தான் கொடுத்துருக்காங்க. மெயின் கான்டென்ட் எதுவும் கொடுக்கல.
கிழக்கு நோக்கு என்பது கிழக்கு செயல்பாடு என்ற கொள்கைக்கான ஃபர்ஸ்ட் கிழக்கு நோக்குன்னு இந்தியாவுக்கு சைனாவுக்கு கிழக்கு நோக்கு அப்படின்றது 1992ஆம் ஆண்டு கிழக்கு நோக்கு கொள்கை. அந்த கிழக்கு நோக்கு என்பது கிழக்கு செயல்பாடு அப்படின்ற ஒரு வார்த்தையை மாறுது. வடகிழக்கு இந்தியாவிலிருந்து தென்கிழக்கு ஆசியா தொடங்குகிறது. வடகிழக்கு இந்தியாவில் தென்கிழக்கு ஆசியா, இந்தியா இருக்கும் தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு உள்ள நாடு, தெற்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு உள்ள நாடுகளுக்கும் பாலம் மியான்மர் உள்ளது. பாருங்க, இந்தியாவுக்கு ஆசியனுக்கு உள்ள அந்த இந்தியாவிற்கு தென்கிழக்கு ஆசிய கூட்டமைப்பு உள்ள நாடுகளுக்கும் பாலமாக மியான்மர் உள்ளது. இதன் நோக்கம் ஆசியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதோடு ஆசியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதோடு இந்தோ பசிபிக் பகுதியில் நிலையான மற்றும் பல்முனை சமநிலையை உறுதிப்படுத்துவதாகும். இக்கொள்கை ஆசியா மற்றும் கிழக்காசிய நாடு ஆக்கப்பூர்வமான எல்லாம் சும்மா கதையாக தான் சொல்றாங்க. நம்ம இது ரிலேட்டடா கேள்விகள் அடுத்து வழிகாட்டும் இந்த G20 நாடுகள், கிழக்காசிய உச்சி மாநாடு, பிரிக்ஸ் ஆகியோர் உறுப்பு நாடாக இந்தியா இருப்பதும் வேகமாக வளர்ந்து வரும் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடாக இருப்பதும் அந்நிலைக்கு ஒரு சான்றாகும். இது அப்படியே அந்த சர்வதேச வெளியுறவு கொள்கை அப்படின்றது நமக்கு ஒரு 3 தலைப்பு 4 தலைப்பு முக்கியமான தலைப்பாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன தலைப்பு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெளியுறவு கொள்கை எத்தனாம் ஆண்டு சட்டம் அப்படின்னா 1950ஆம் ஆண்டு சட்டப்பிரிவு 51 விதி 51ல வெளியுறவு கொள்கையை பற்றி சொல்றாங்க. அதில் பஞ்சசீலம், அணிசேர இயக்கம், அணுகுண்டு வெடிப்பு சோதனை, அப்புறம் நம்ம சார்க் நாடுகள், இந்த இது மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பாடம் முடியுது. அதுக்கடுத்த பாடம் தான் இந்தியாவும் சர்வதேச உறவுகள், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இந்தியா பக்கத்தில் இருக்க நாடுகள், உலகத்தில் இருக்க நாடுகளோட எப்படி உறவுகள் வைத்திருக்காங்க அப்படின்ட்டு இந்த பாடத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்நேஷனல் சர்வதேச உறவுகளில் நமக்கு ஃபர்ஸ்ட் இந்தியாவும் அண்டை நாடுகளும், இந்தியா அண்டை நாடுகளோட எப்படி உறவு வச்சிட்டு இருக்காங்கன்றது பாடத்தில். அண்டை நாட்டுறவை பொறுத்தவரை இந்தியா ஒரு உன்னத நிலையை கொண்டுள்ளது. அண்டை நாடுகள், பக்கத்து நாடுகளை பொறுத்தளவுல இந்தியா ஒரு உன்னத நிலையை கொண்டுள்ளது. இந்திய துணைக்கண்டத்தில் கடந்த 5000 ஆண்டுகளாக நிலவி வந்த ஒரே மாதிரியான பண்பாட்டின் ஒரே பகுதியாக அண்டை நாடுகள். ஏன்னா இந்திய துணைக்கண்டத்தில் கடந்த 5000 ஆண்டுகளாக நிலவி வந்த ஒரே மாதிரியான பண்பாடு, ஒரே பகுதியாக அண்டை நாடுகள் விளங்குகின்றன. இதுலதான் இந்தியாவோட பக்கத்துல எந்தெந்த நாடுகள் இருக்கான, மிக பரந்த இந்தியாவின் வடமேற்குல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வடக்குல சீனா, நேபாளம், பூட்டான், வடக்குல இந்தியாவோட பக்கத்து நாடு, வடக்குல சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்குல வங்காளதேசம், தூர கிழக்குல மியான்மர், தென்கிழக்குல இலங்கை, தென்மேற்குல மாலத்தீவு போன்ற இந்தியாவிற்கு மிக அருகில் அமைந்துள்ள நாடுகள். இந்திய அண்டை நாடுகளுடன் வரலாற்று ரீதியாகவும் சமய, பொருளாதார, இனம் மற்றும் மொழியின் அடிப்படையிலும் நல்லுறவுகளை பேணுகிறது. அண்டை நாடுகள் இந்தியாவின் உறவுகளை பற்றி இந்த பாடத்தில் கொடுத்த இந்தியாவும் ஆப்கானிஸ்தானுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பூராமே எல்லாம் கதையாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது இந்த பாடத்தில் எல்லாமே ஒவ்வொரு நாடுகளோட என்னென்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வெறும் கதையாக இருக்கு. ஆனால் வாசிச்சு தெரிஞ்சுக்கலாம். வாசிச்சு முடிஞ்சளவுக்கு தெரியறதுக்கு ட்ரை பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக வாசிப்போம். ஏன்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு போர்த்திரம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் மூலம் வலிமை பெற்ற இந்த ஒப்பந்தம் ஆப்கானிஸ்தானின் உள்கட்டமைப்பை மறுசீரமைக்கவும் நிறுவனங்கள், வேளாண்மை, நீர், கல்வி, சுகாதாரம் மற்றும் வரி இல்லாமல் இந்திய சந்தை எளிதாக அடைதல் போன்ற துறைகள் ஒத்துழைப்பு நல்கும். ஹீரட் மாகாணத்தில் உள்ள சல்மா அணையை கட்ட ஆப்கானிஸ்தான், பாருங்க, ஹீரட் மாநிலத்தில் சல்மா அணையை கட்ட ஆப்கானிஸ்தானத்திற்கு இந்தியா உதவியது. ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படையில் பணிபுரிந்து உயிரிழந்த வீரர்களின் குழந்தைகள் 500 பேருக்கு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகள் பயில்வதற்கான உதவித்தொகையை இந்தியா அறிவித்துள்ளது. மேலும் ஆப்கானிஸ்தானின் பொது சுகாதாரம் மற்றும் சிறுதொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காக இந்தியா ஆதரவு அளித்து வருகிறது. ஆப்கானிஸ்தானில் முதலீடு செய்வதில் முன்னணியில் இந்தியா இருப்பதோடு பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளை சேர்ந்த இந்திய நிறுவனங்கள் ஆப்கானிஸ்தானில் சுரங்க தொழிலில் அதிக அளவில் முதலீடு செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்தியா தனது விளையாட்டு திறமையை பறைசாற்றுவதாக
காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டியுள்ளது. பாருங்க, இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானத்துல காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டிய இந்தியாவின் மகளிர் சுய வேலைவாய்ப்பு சங்கம் நிலையான வாழ்வாதாரம் மற்றும் தன்னம்பிக்கை பெறுவதற்கான பயிற்சியை ஆப்கானிஸ்தானில் அளிக்கிறது. இந்தியா இவ்விதமாக ஆப்கானிஸ்தானின் வளர்ச்சிக்கு நிதி உதவி மற்றும் ஏன்னா இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு வளர்ச்சிக்கு நிதி உதவி மற்றும் கடனுதவி அளித்து பங்காற்றி வருகிறது. இப்ப இந்தியாவும் வங்கதேசத்தின் முந்தைய காலத்துல வந்து கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு. வங்கதேசத்தின் சுதந்திரத்தை முதல்ல அங்கீகரித்த நாடு இந்தியா. இந்தியாவும் வங்கதேசமும் 4096.7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மிக நீண்ட நிலப்பரப்பை எல்லையாக பகிர்ந்து கொள்கின்றன. இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கு வந்து எவ்வளவு நிலப்பரப்பு எல்லையா இருக்கா? 4096.7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மிக நீண்ட நிலப்பரப்பை எல்லையாக பகிர்ந்து கொள்கின்றன. அகர்தலாவிற்கும் இந்தியாவில் இருக்க அகர்தலாவிற்கும் வங்களாதேசில் அகவுராவிற்கும் இடையான ரயில் போக்குவரத்து இணைப்பிற்கான முன்மொழிவை செயல்படுத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது. இந்தியாவுக்கு வங்கதேசத்துக்கு இடையே ரயில் போக்குவரத்து இந்தியாவில் வந்து அகர்தலாவிற்கும் வங்கதேசத்தில் வந்து அகவுராவிற்கும் இடையேயான ரயில் போக்குவரத்து இணைப்பிற்கான முன்மொழிவை செயல்பட இந்தியா திட்டமிட்டுள்ளது. இந்தியாவின் பகுதிகளான கொல்கத்தாவிலிருந்து அகர்தலாவிற்கு டாக்கா வழியாக செல்வதற்கான சாலை வழியினை பிபின் MVA ஒப்பந்தத்தின் மூலம் அமைக்க இந்தியாவிற்கு வங்கதேசம் அனுமதி வழங்கியுள்ளது. பிபின் MVA அப்படின்றது வந்து பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அப்படின்றது. கொல்கத்தாவிலிருந்து அகர்தலாவுக்கு பங்களாதேஷோட டாக்கா வழியாக பாரு, கொல்கத்தா, டாக்கா, அகர்தலாவிற்கு ஒரு சாலை அமைப்பதற்கு வங்கதேசம் வந்து அனுமதி அளித்துள்ளது. கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள 1977 கையெழுத்தான பராக்கா ஒப்பந்தம். கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள ஒரு பராக்கா ஒப்பந்தம் 1977 கையெழுத்தானது. இந்தியாவிற்கும் வங்கதேசத்துக்கும் பொதுவாக உள்ள 54 நதிகளிலிருந்து அதிகபட்ச நலனை பெறுவதற்காக இரு நாட்டு கூட்டு நதி ஆணையம் செயல்படுகிறது. இந்திய அரசாங்கம் வங்கதேசத்துக்கான உதவி திட்டத்தின் கீழ் வங்கதேசத்துக்கான உதவி திட்டத்தின் கீழ் கட்டடங்கள் கட்டவும், ஆய்வுக்கூடங்கள், மருந்துகள் மற்றும் ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கவும் மானியம் வழங்கி உதவுகிறது. மேலும் இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழுவின் மூலம் வங்கதேசமானது ஆண்டுதோறும் உதவித்தொகை அளிப்பதோடு டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்தும். பாருங்க, டாக்கா பல்கலைக்கழகத்தில் ரவீந்திரநாத் தாகூர் இருக்கை ஏற்படுத்தும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் இருக்க சிலிகுரி, வங்கதேசத்தில் உள்ள பர்பதிப்பூர் ஆகிய இடங்களுக்கு 130 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நட்புறவு குழாய் போக்குவரத்தை அமைக்கும் பணி இரு நாடுகளும். குழாய் போக்குவரத்து மேற்கு வங்கத்தில் இருக்க சிலிகுரியிலிருந்து வங்கதேசத்தில் உள்ள பர்பதிப்பூர் வரைக்கும் குழாய் போக்குவரத்து 130 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நட்புறவு குழாய் போக்குவரத்தை அமைக்கும் பணியை இரு நாடுகளும் இணைந்து தொடங்கி வைத்தன. இந்தியாவிற்கு சொந்தமான டீன்பிகா என்ற பகுதி மேற்கு வங்காளம் மற்றும் வங்கதேசத்துக்கு இடையான எல்லையில் உள்ளது. இந்தியாவிற்கு சொந்தமான டீன்பிகா என்ற பகுதி மேற்கு வங்காளம் மற்றும் வங்காளதேசத்துக்கு இடையான எல்லையில் உள்ளது. குறுகலான இப்பாதை 2011ஆம் ஆண்டு வங்காளதேசத்துக்கு குத்தகைக்கு விடப்பட்டது. டீன்பிகா என்ற பகுதி வந்து வங்கதேசத்துக்கு குத்தகை. அடுத்து இந்தியாவுக்கு வங்காளதேசம், அடுத்து இந்தியாவுக்கு பூட்டான், பக்கத்து நாடு பூட்டான். பூட்டான் இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி நாடு. பாருங்க, முடியாட்சி நாடு பூட்டான் இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி நாடு. இடிமின்னல் நிலம் என்று இடிமுழங்கும் நகரம் அப்படின்றது பூட்டான். இது உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாகும். பூட்டான் வந்து ஏழ்மையான நாடுகள் ஒன்றாக. இந்தியா மற்றும் பூட்டான் இடையேயான ராஜதந்திர உறவுகள் 1968ஆம் ஆண்டிலிருந்து இந்திய பிரதிநிதி ஒருவரை திம்புவில் நியமித்ததிலிருந்து தொடங்கியது. 1968ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் ராஜதந்திர உறவுகள் தொடங்கியது. பூட்டான் நிலங்களால் சூழப்பட்ட நாடாகும். ஆனால் கடல் சார்ந்த தொடர்புகளுக்கு இந்தியாவையே பெரிதும் சார்ந்துள்ளது. பூட்டானின் பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்தியா முதன்மை பங்காற்றுகிறது. இந்தியா பாரத் முதல் பூட்டான் வரை B2B அப்படின்னு வருது. பாரத் முதல் பூட்டான் வரை என்று அறியப்படும் இருதரப்பு வணிக உறவினை அறிவித்தது. பூட்டான் மாணவர்கள் புகழ்பெற்ற நிறுவனங்களில்
உயர்கல்வி பெறுவதில் பூட்டான் மாணவர்கள் புகழ்பெற்ற நிறுவனங்கள் உயர்கல்வி பெறுவதற்கு இந்தியா உதவித்தொகை அளிப்பதோடு பூட்டானில் ஒரு டிஜிட்டல் நூலகம் அமைத்தல் உதவியுள்ளது. டிஜிட்டல் நூலகம். மதிப்புமிக்க நேரு வாங்சு கல்வி தொகையானது நேரு வாங்சு கல்வி உதவித்தொகையானது தகுதியும் திறமையும் கொண்ட பூட்டான் நாட்டினருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதன்மையான இந்திய கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில வாய்ப்பு அளிக்கிறது. இந்தியா மற்றும் பூட்டான் இடையே இருதரப்பு ஒத்துழைப்பிற்கு நீர்மின் சக்தி துறை ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இதுவரை இந்திய அரசாங்கம் 3 நீர்மின் சக்தி திட்டங்களை பூட்டான் அமைந்துள்ளது. இந்திய அரசாங்கம் இதுவரை 3 நீர்மின் சக்தி சுக்கா குறிச்சி தலா திட்டங்களை பூட்டான் அமைத்துள்ளது. பூட்டான் நாட்டில் தொலைத்தொடர்பு வசதியை ஏற்படுத்தவும் மருத்துவமனைகள் சாலைகள் மற்றும் பாலங்கள் ஆகியவற்றை கட்டுவதற்கும் அந்நாட்டின் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தவும் இந்தியா உதவியுள்ளது. பாருங்க பூட்டான்ல என்னென்ன பண்றாங்க. B2B பாரத் பூட்டான் வரை என்று அறியப்படும் இருதரப்பு வணிக உறவினை அறிவித்தது. பூட்டான் டிஜிட்டல் நூலகம். அதே மாதிரி நேரு வாங்சு கல்வி உதவித்தொகை. 3 நீர்மின் சக்தி திட்டங்கள் எல்லாம் பூட்டான். குரு பத்ம சம்பவா என்னும் புத்த துறவி இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்றார். பாருங்க, ஒரு புத்த துறவி குரு பத்ம சம்பவா என்னும் புத்த துறவி இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்றார். அங்கு தனது செல்வாக்கை ஏற்படுத்தி புத்த சமயத்தை பரப்புவதன் மூலம் இரு நாட்டு மக்களிடையே பாரம்பரியத்தை உறுதிப்படுத்தினார். பூட்டானுக்கு போற புத்த துறவி பேரு குரு பத்ம சம்பவா. குரு பத்ம சம்பவா. அடுத்து இந்தியாவும் சீனாவும். ஃபர்ஸ்ட் இந்தியாவோட பக்கம் ஆப்கானிஸ்தான், அடுத்து இந்தியாவும் பங்களாதேசம், அடுத்து இந்தியாவும் பூட்டானும், அடுத்து இந்தியாவும் சீனாவும். சீனாவுக்கு இந்தியாவுக்கும் புவியியல் அமைப்பு, மக்கள் தொகை, திறன் கொண்ட மனித ஆற்றல் மற்றும் நாகரிக தொன்மை ஆகியவற்றின் அடிப்படை இந்தியாவுடன் ஒப்பிடுவதற்கான தகுதி வாய்ந்த நாடு சீனா மட்டுமே. இந்தியாவுடன் ஒப்பிடுவதற்கு தகுதி வாய்ந்த நாடு சீனா மட்டுமே. எல்லாத்துலயும் மக்கள் தொகை, திறன் கொண்ட மனித ஆற்றல், நாகரிக தொன்மை ஆகியவற்றின் அடிப்படை இந்தியாவுடன் ஒப்பிடுவதற்கு தகுதி வாய்ந்த நாடு சீனா. உலகில் உள்ள உற்பத்தி மண்டலங்களில் ஒன்றாக இருக்கும் சீனா இந்தியாவிற்கு மிக முக்கியமான நாடாகும். இந்தியாவின் சீனா உலக வர்த்தக நிறுவனம், சர்வதேச காலநிலை மாற்றம் குறித்த பேச்சுவார்த்தைகள். இந்தியாவின் சீனா உலக வர்த்தக நிறுவனம், சர்வதேச காலநிலை மாற்றம் குறித்த பேச்சுவார்த்தைகள், உலக வங்கி சீர்திருத்தம் ஆகியவை ஒத்த கருத்தை கொண்டுள்ளன. சீனாவால் துவங்கி வைக்கப்பட்ட சாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியாவிற்கு பார்வையாளர் தகுதியை வழங்கியுள்ளது. சீனாவில் துவங்கி வைக்கப்பட்டுள்ள சாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியாவிற்கு பார்வையாளர் தகுதியை வழங்கியுள்ளது. அதுபோன்று சார்க் அமைப்பில் பார்வையாளர் தகுதி சீனாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளும் பல்வேறு மாறுபட்ட துறைகளில் பேச்சுவார்த்தை நடத்த வழிகளை ஏற்படுத்தியுள்ளன. இருதரப்பு வணிகம் மகத்தான வளர்ச்சியை கண்டுள்ளது. இந்தியாவும் சீனாவும் கல்வி பரிமாற்ற திட்டத்தில் கையெழுத்திட்டன. இந்தியாவும் சீனாவும் கல்வி பரிமாற்ற திட்டத்தில் அதன்படி இரு நாடுகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் உயர்கல்வி பயில தலா 25 மாணவர்கள் கல்வி உதவித்தொகை. மக்மகான் எல்லைக்கோடு. மக்மகான் எல்லைக்கோடு இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையே எல்லைக்கோடு மக்மகான் கோடு இந்தியா, சீனா மற்றும் பூட்டானின் கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளோடு இடையேயான எல்லைக்கோடு ஆகும். இந்தியா, சீனா மற்றும் பூட்டான் கிழக்கு பகுதி ஆகிய பூட்டானின் கிழக்கு பகுதி, இந்தியா, சீனா மற்றும் பூட்டானின் கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளுக்கு இடையான எல்லைக்கோடு. இது 1917ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியா, திபெத் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளர் ஆர்தர் ஹென்றி மக்மகான் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளர் ஆர்தர் ஹென்றி மக்மகான் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். இப்போ இந்தியாவுக்கு சீனாவுக்கு நமக்கு என்ன அப்படின்னா 2 பாயிண்ட் தான். ஒப்பிடுவதற்கு இந்தியாவுக்கு தகுதி வாய்ந்த நாடு சீனா. அது என்ன அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப பூரா கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. இம்பார்ட்டண்டாக குரூப் 1 குரூப் 2ல் கேட்குற மாதிரி அதில் தான் நமக்கு பூரா ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து எது கரெக்டு எது தப்புன்னு கேட்பாங்க. இங்கே பூராமே அப்ஜெக்டிவ் மாதிரி இல்லை, பூரா கான்செப்டாக தான் இருக்குது. அதனால சும்மா ஜஸ்ட் ஒரு இடம் தெரிஞ்சுக்குவோம், அவ்வளோதான். சாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியாவுக்கு பார்வையாளர் தகுதி அந்தஸ்து அப்படின்ற மாதிரி. அடுத்து இந்தியா மாலத்தீவு. மாலத்தீவு இந்திய பெருங்கடலில். அடுத்து இந்தியாவும் மாலத்தீவு இந்திய பெருங்கடல் லட்சத்தீவுக்கு தெற்கில் அமைந்துள்ளது. இதன் அமைவிட முக்கியத்துவம் தான் அருகாமையில் அமைந்திருப்பான். மாலத்தீவுனா உறவு இந்தியாவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா. இந்தியாவும் மாலத்தீவும் இனம், மொழி, பண்பாடு, சமயம் மற்றும் வணிக தொடர்பு ஆகிய பல பரிணாம தொடர்புகளை பழங்காலத்தில் இருந்து சுமூகமாக பேணியுள்ளன. இரு நாடுகளிடையே வணிகம் மற்றும் சுற்றுலா மேம்பாடு இருக்கின்றன. சுற்றுலா மேம்பட்டு இருக்கின்றன. இரு நாடுகளுக்கிடையே
வணிகம் மற்றும் சுற்றுலா மேம்பட்டு இருக்கின்றன. இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒருங்கிணைந்த ரோந்து மற்றும் வான்வழி கண்காணிப்பு, தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஒத்துழைப்பை நல்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒருங்கிணைந்த ரோந்து மற்றும் வான்வழி கண்காணிப்பு, தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஒத்துழைப்பை நல்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்தியாவும் மியான்மரும். அடுத்து இந்தியா மாலத்தீவும் அந்த காலத்திலிருந்து உறவுகள் கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்து இந்தியா மியான்மர். மியான்மரோட பழைய பேர் பர்மா. 1989ஆம் ஆண்டு வரை பர்மா என அறியப்பட்டது. பர்மான்ற நாடு இப்ப 1989க்கு பின்னாடி மியான்மர் அப்படின்ற ஒரு நாடா அறியப்படுகிறது. இந்தியா தன் 2வது மிக நீளமான எல்லையை மியான்மர் நாட்டோடு, இந்தியா 2வது நீளம் அப்படின்னு 2வது நீளம்ன்றாங்க. அது ஃபர்ஸ்ட் அப்படி மியான்மர் நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது. இந்தியா 4 வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் ஆகியவை மியான்மர் நாட்டுடன் தங்கள் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன. பாருங்க, இந்தியாவோட மாநிலங்கள் மியான்மரோட எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள். இந்தியாவோட எந்தெந்த மாநிலம் மியான்மர் நாட்டு எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன? வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் ஆகியவை மியான்மர் நாட்டுடன் தங்கள் எல்லைகளை பகிர்ந்து. இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்கு நுழைவதற்கான நுழைவு வாயிலாக பாருங்க, இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் நுழைவதற்கான நுழைவு வாயிலாக மியான்மர் இருக்கிறது. கொல்கத்தாவை மியான்மர் உள்ள சிட்வேயுடன் இணைப்பதற்காக சாலை, நதி, துறைமுகம், சரக்கு போக்குவரத்து திட்டமான கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டத்தினை இந்தியா உருவாக்கி வருகிறது. கொல்கத்தாவை மியான்மரில் உள்ள சிட்வேயுடன் இணைப்பதற்கான சாலை, நதி, துறைமுகம், சரக்கு போக்குவரத்து திட்டமான கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டத்தினை இந்தியா உருவாக்கி வருகிறது. தென்கடலில் பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்காக கொல்கத்தா நகரை ஹோசிமின் உடன் இணைக்கும் நோக்கம் கொண்ட ஒரு திட்டம் மியான்மரில் கொல்கத்தா நகரை ஹோசிமின் உடன் இணைக்கும் நோக்கம் கொண்ட ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மியான்மர், கம்போடியா, வியட்நாம் ஆகிய சாலை போக்குவரத்தையும் கொண்ட இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக கவுஹாத்தியுடன் மாண்டலேவையும் இணைக்கும் முதற்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. நமது எரிபொருள் தேவைகளுக்கான பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவற்றின் முக்கிய பங்காக மியான்மர் உள்ளது. நமது எரிபொருள் தேவைகளான பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவற்றின் முக்கிய பங்குதாரராக மியான்மர் உள்ளது. இது இந்திய நிறுவனங்களான எஸ்ஆர், கெயில், ஓஎன்ஜிசி, விதேஷ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் மியான்மரில் எரிசக்தி துறையில் முதலீடு செய்துள்ளன. சில இந்திய நிறுவனங்களான எஸ்ஆர், கெயில், ஓஎன்ஜிசி, விதேஷ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் மியான்மரின் எரிசக்தி துறையில் முதலீடு செய்துள்ளன. இந்தியாவும் நேபாளமும் மியான்மர் அப்படின்றது பூராமே எல்லாமே திருப்பி படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு இடம் படித்தாலும் ஞாபகம் இருக்காது. ஏதோ நம்ம தெரிஞ்சதை வாசிக்கிறோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு என்னென்ன திட்டம் அப்படின்றது நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வேலைக்கு போனோம். இதெல்லாம் குரூப் 1 அந்த மாதிரி எக்ஸாமில் தான் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இது 10th அளவுக்குலாம் படிக்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கணும். நான் குரூப் 1ல் தான் எல்லாமே தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்தியாவுக்கு மியான்மருக்குள்ள என்னென்ன உறவுகள் இருக்குது அப்படின்றது போது நம்ம இதெல்லாம் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 4 பாயிண்டாவது எழுதணும். அடுத்து இந்தியா நேபாளமும். இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையிலான இயற்கை அமைந்த இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையே இயற்கை அமைந்த இடைப்படு நாடு நேபாளம் ஆகும். நேபாளம் நிலப்பகுதியில் சூழப்பட்ட நாடாக இருப்பதால் நேபாளமும் பூட்டான் மாதிரி நிலப்பகுதியில் சூழப்பட்ட நாடாக இருப்பதால் பொருளாதார உதவிக்கும் வழித்தடங்களுக்கும் இந்தியாவே சார்ந்துள்ள. இந்தியாவின் 5 மாநிலங்களான சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் ஆகியவை நேபாள எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. நேபாள எல்லையில் இருக்கக்கூடிய சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் ஆகிய நேபாள எல்லை. இரு நாட்டின் எல்லை மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் தங்களிடையே ஆழமான பண்பாட்டு பிணைப்பினை கொண்டுள்ளனர். இரு நாட்டின் எல்லை மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் தங்களிடையே ஆழமான பண்பாட்டு பிணைப்பினை கொண்டுள்ளனர். நேபாளத்தின் பெரிய முதலீட்டாளராக இந்தியா திகழ்கிறது.
அடிப்படை கட்டமைப்பு, நீர்ப்பாசனம், சுகாதாரம், ஆற்றல் திட்டங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவற்றை மையமாக கொண்ட மேம்பாட்டிற்கு இந்தியா உதவுவதோடு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளையும் அளித்து வருகிறது. இந்தியாவையும் காத்மாண்டு, நேபாளத்தின் தலைநகர் காத்மாண்டை இணைப்பதற்கான 204 கிலோமீட்டர் நீளமுள்ள மகேந்திர ராஜ்மார்க் என்னும் இணைப்பை இந்தியா கட்டியுள்ளது. இந்தியாவையும் காத்மாண்டை இணைப்பதற்கான 204 கிலோமீட்டர் நீளமுள்ள மகேந்திர ராஜ்மார்க் என்னும் இணைப்பை இந்தியா கட்டியுள்ளது. நேபாளம் மிக வேகமாக ஓடும் ஆறுகளை தன்னகத்தை கொண்டுள்ளதால் நீர்மின் சக்தி நிலையங்களை நிறுவுவதற்கு அதன் நிலப்பரப்பு ஏற்றதாக உள்ளது. 18 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒப்பந்தமான 5600 மெகாவாட் பஞ்சேஸ்வர் திட்டப்பணிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளது. 18 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒப்பந்தமான 5600 மெகாவாட் பஞ்சேஸ்வர் திட்டப்பணிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளது. இந்தியா மற்றும் நேபாள மக்கள் ஆன்மீக பயணங்களுக்காக இரு நாடுகளுக்கும் சென்று வருகின்றனர். இந்தியாவும் நேபாளம் ஆன்மீக பயணங்களுக்கான இரு நாடுகளுக்கும். நேபாளத்தில் பசுபதி ஜனக்பூர் ஆகிய பாரம்பரிய மிக்க மையங்கள் உள்ளன. அதே போல இந்தியாவில் வாரணாசி மற்றும் 4 தாம்ஸ் அப்படின்றாங்க. 4 என்னென்ன அப்படின்னா பத்ரிநாத், பூரி, துவாரகை மற்றும் ராமேஸ்வரம் புனித தலங்கள் தாம்ஸ். இந்தியாவில் வாரணாசி, காசிக்கு அடுத்து மீதி 4 தாம்ஸ்ன்றது வந்து பத்ரிநாத், பூரி, துவாரகை மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய முக்கியமான புனித தலங்கள். தாம்ஸ்னா புனித தலங்கள். ஆசியா ஆகிய முக்கிய புனித தலங்கள். நேபாள மொழியை இந்திய அரசமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்த்துள்ள பாருங்க. நேபாளி அப்படின்னு நம்மளோட 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாகும். இரு நாடுகளுக்கும் இடையான நட்பு பிணைப்பை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையான நட்பு பிணைப்பை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது இந்தியாவுக்கு நேபாளத்துக்கும். சாரதா ஆற்றின் குறுக்கே ஒரு கூட்டு மின்சக்தி திட்டம் கட்டப்படும். சாரதா ஆற்றின் குறுக்கே ஒரு கூட்டு மின்சக்தி திட்டம் கட்டப்பட்டு இத்திட்டம் முறையே மின்சார உற்பத்தி, நீர் பாசன வசதிகள் ஆகியவை இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் முறையே மின்சார உற்பத்தி, நீர்ப்பாசன வசதிகள் ஆகியவை இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது. சுற்றுச்சூழல் நோக்கில் இந்தியா நேபாளம் எல்லையோரம் பல்வேறு எண்ணிக்கையிலான புலிகள் பாதுகாப்பு மையங்கள். சுற்றுச்சூழல் நோக்கி இந்தியா நேபாளம் எல்லையோரம் பல்வேறு எண்ணிக்கையிலான புலிகள் பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புலிகள் பாதுகாப்பு மையங்கள். இந்தியா மற்றும் நேபாள அரசு இரட்டை நகரங்களான ட்வின் சிட்டி காத்மாண்டு, வாரணாசி, லும்பினி, புத்தகயா, ஜனக்பூர், அயோத்தி ஆகிய 3 சகோதர நகர ஒப்பந்தங்களில் பாருங்க 3 ஃபர்ஸ்ட் இரட்டை நகரங்கள். காத்மாண்டு, வாரணாசி, நேபாளம் காத்மாண்டு, வாரணாசி, லும்பினி, புத்தகயா, ஜனக்பூர், அயோத்தி ஆகிய 3 சகோதர நகர ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. இந்தியாவுக்கு நேபாள அரசுக்கு என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்துள்ளானது. அடுத்து இந்தியாவும் பாகிஸ்தானும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் 1947 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் பல்வேறு முக்கிய விவகாரங்களில் இரு நாடுகளுக்கிடையே வேறுபாடு காரணமாக நெருடலான உறவு இருந்து வருகிறது. பாகிஸ்தானுடனான உறவில் தீவிரவாதமே தொடர்ந்து நமது முக்கிய கவலையாக உள்ளது. பாகிஸ்தானுடனான உறவில் தீவிரவாதமே தொடர்ந்து நமது முக்கிய கவலையாக உள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை பராமரிப்பதில் பாகிஸ்தான் விரோத மனப்பான்மையுடனே இருந்து வருகிறது. இந்தியாவுடனான உறவுகளை பராமரிப்பதில் பாகிஸ்தான் விரோத மனப்பான்மையுடனே இருந்து வருகின்றது. ஆனால் இந்தியா உறவுகளை மேம்படுத்தவும் நிலைநிறுத்தவும் தீவிரமாக முயன்று வருகிறது. எல்லை தாண்டிய துப்பாக்கி சண்டை மற்றும் தீவிரவாதிகளின் தாக்குதல் ஆகியவை காஷ்மீர் மக்களின் உயிர்களை பலிகொண்டது. மேலும் அம்மக்கள் இயல்பு நிலை மற்றும் மனித உரிமை மீறல் ஆகியவற்றால் அவதியுறுந்தனர். இந்தியா பாகிஸ்தானை காஷ்மீர் முக்கிய விவகாரமாக இருந்து வருவதோடு இரு நாடுகளுக்கு வெளிப்படையாக மோதிக்கொள்ளும் நிலையினை பல்வேறு சமயங்களில் ஏற்படுத்தியுள்ளது. கட்டுப்பாடு கோடு 1949 ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்த கோடு 1972 ஆண்டிற்கு பின்னர் எல்லை கட்டுப்பாடு கோடு என அழைக்கப்படுகிறது. 1972 ஆண்டு சிம்லா ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவிற்கு பாகிஸ்தானுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட எல்லையாகும். இக்கோடு பிரிவினை செய்யப்பட்ட போது ராட்கிளிஃப் கோடு என்று அழைக்கப்பட்டது. 1972 ராட்கிளிஃப் கோடு, சிம்லா ஒப்பந்தம். ராட்கிளிஃப் என்பவர் எல்லை ஆணையத்தின் தலைவராக இருந்தார். இக்கோடு தற்போது கட்டுப்பாடு கோடு என அழைக்கப்படுகிறது. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மிகப்பெரிய எல்லை தாண்டிய பயங்கரவாதம் சிம்லா ஒப்பந்தம் மற்றும் லாகூர் பிரகடனம் ஆகியவற்றின் மூலம் இரு நாடுகளுக்கிடையே உறவை மேம்படுத்தவும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர இந்தியா முயன்றுள்ளது. அடுத்து இந்தியாவும் இலங்கையும் இந்திய நாடு பண்பாடு, கலாச்சார, வரலாறு மற்றும் சமய உறவுகளை இலங்கையுடன் கொண்டுள்ளது. பாக் ஜலசந்தியால் பிரிக்கப்பட்டுள்ள இந்தியாவும் இலங்கையும் சிறந்த வணிக உறவுகளை தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்வதோடு இருதரப்பு ஒப்பந்தங்கள் மட்டுமில்லாமல் சார்க் அமைப்பின் மூலமும் மேம்பாட்டிற்கு ஒருங்கிணைந்து செயலாற்றுகின்றன. இந்தியா மற்றும் இலங்கை உறவு நட்பு ரீதியாக அமைந்திருக்கிறது எனும் தமிழ் இன பிரச்சனை தொடர்பான காலகட்டத்தில்
சிறிது காலத்திற்கு மட்டும் உறவில் பின்னடைவு ஏற்பட்டது. இரு நாடுகளும் மரபு ரீதியாக ஒன்றுக்கொன்று நெருங்கிய நிலையில் இருந்து வருகின்றன. இலங்கையில் முதலீடு செய்துள்ள நாடுகள் இந்தியா முன்னிலையில் இருப்பதோடு பெட்ரோலியம், சில்லறை வணிகம், தகவல் தொழில்நுட்பம், ரியல் எஸ்டேட், தொலைத்தொடர்புகள் மற்றும் சுற்றுலா போன்ற பல்வேறு துறைகளில் இந்தியா முதலீடு செய்துள்ளது. இலங்கையின் முதலீடுகள் இந்தியாவில் சரக்கு சேவை மற்றும் தளவாடத்துறை ஆகியவற்றில் தவிர பிராண்டிக்ஸ், விசாகப்பட்டினத்தில் உள்ள ஆடை நகரம், பிராண்டிக்ஸ் அப்படின்றது எங்க இருக்குன்னா விசாகப்பட்டினத்தில் உள்ள ஆடை நகரம், எம்ஏஎஸ் ஹோல்டிங்ஸ், ஜான் கீல்ஸ், ஹேலேஸ் போன்றவற்றிலும் செய்துள்ளது. இந்தியா தகுதியுள்ள இலங்கை மாணவர் கல்வி உதவித்தொகையை ஆண்டுதோறும் அளித்து வருகிறது. இந்திய நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் இலங்கை ஒரு பங்குதாரராகும். இந்தியாவோட நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் இலங்கை ஒரு பங்குதாரராகும். அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக அவரது மகன் மகிந்தாவையும் மகள் சங்கமித்திரையும் இலங்கைக்கு அனுப்பினார். சோழ அரசரான முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் இலங்கையின் வடபகுதியை கைப்பற்றினார். ஒவ்வொரு பக்கத்து நாடுகளோட உலக பூரா எல்லாம் சொல்லியாச்சு. இந்தியா பாகிஸ்தான், இந்தியா பங்களாதேஷ், இந்தியா இலங்கை, இந்தியா நேபாளம், இந்தியா பூட்டான், இந்தியா மியான்மர், அப்ப இந்தியா மாலத்தீவு. இப்போ வெளிநாடுகளோட வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளர்ந்த நாடு என்பது இறையாண்மை கொண்ட நாடகம். இது மிகவும் வளர்ந்த பொருளாதாரம், குறைந்த தொழில்மயமான தேசத்துடன் ஒப்பிடும்போது மேம்பட்ட தொழில்நுட்ப உள்கட்டமைப்பை கொண்டுள்ளதாகும். இந்திய வல்லரசு நாடுகள் மிக கவனத்துடன் தன்னை சமநிலைப்படுத்தி உள்நாட்டு வளர்ச்சிக்கான அதிக பலனை பெறுவதற்கு இந்தியா வல்லரசு நாடுகளுடன் மிக கவனத்துடன் தன்னை சமநிலைப்படுத்தி உள்நாட்டு வளர்ச்சிக்கான அதிக பலன். இப்போ அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அமெரிக்காவும் இந்தியாவும் புதிய தலைமுறை இராணுவ கூட்டாண்மைக்கு வழிவகுக்கும் தகவல் தொடர்பு, இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்துள்ளன. இந்தியாவும் அமெரிக்காவும் புதிய தலைமுறை இராணுவ கூட்டாண்மைக்கு வழிவகுக்கும் தகவல் தொடர்பு, இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்துள்ளன. இந்த ஒப்பந்தம் 10 ஆண்டுகள் காலவரையை கொண்டதாகும். இதன்படி அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் பாதுகாப்பு உபகரணங்களில் பயன்படுத்தப்படும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை பெறுவதற்கான வழிவகை ஏற்படுவதோடு இரு நாடுகளின் இராணுவங்களுக்கிடையே நிகழ்நேர தகவல் பகிர்வு, 2 நாடுகளுக்கிடையே இராணுவ ஒப்பந்தம், நிகழ்நேர தகவல். அடுத்து ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் ஐரோப்பிய நாடுகளோட இந்தியா இப்படி அனைத்து விவகாரங்களும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருந்து வருவதோடு குறிப்பாக பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, அணுசக்தி ஆற்றல், விண்வெளி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு மற்றும் பரிமாற்றம் அதிகரித்து வருகிறது. ஏன்னா ஐரோப்பிய நாடுகளோட எதில் அப்படின்னா பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, அணுசக்தி ஆற்றல், விண்வெளி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு மற்றும் பரிமாற்றம் அதிகரித்து வருகிறது. பிரான்ஸ் நாட்டின் விண்வெளி ஏவுதளங்கள் இந்தியாவின் இஸ்ரோ அமைப்பினால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பிரான்ஸ் நாட்டின் விண்வெளி ஏவுதளங்கள், பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய விண்வெளி ஏவுதளங்கள் இந்தியாவின் இஸ்ரோ அமைப்பினால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பிரான்ஸ் நாடு இந்தியா உள்ள சண்டிகர், நாக்பூர் மற்றும் பாண்டிச்சேரி போன்ற நகரங்களை திறன்மிகு நகரங்களாக மேம்படுத்த இந்தியாவோடு கூட்டாக ஒத்துழைக்கிறது. பாருங்க, சண்டிகர், நாக்பூர், பாண்டிச்சேரி போன்ற நகரங்களை திறன்மிகு நகரங்களாக மேம்படுத்த இந்தியாவோடு கூட்டாக ஒத்துழைக்கிறது. இந்தியாவும் பிரான்சும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அறிமுகப்படுத்தி கடகரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றுக்கு இடையே உள்ள நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்று சேர்க்கின்றன. அடுத்து ஆஸ்திரேலியா. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நம்பிக்கைக்குரிய திட்டங்களை பல ஆண்டுகளாக மெதுவாகவும் படிப்படியாகவும் ஏற்படுத்தின. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நம்பிக்கைக்குரிய திட்டங்களை பல ஆண்டுகளாக மெதுவாகவும் படிப்படியாக ஆஸ்திரேலியா இந்தியாவும் ஒருங்கிணைந்து இந்திய ஆஸ்திரேலிய கடற்படை ஒத்திகை மூலம் கடல்சார் ஒத்துழைப்பை, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கடற்பயிற்சி, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒருங்கிணைந்து இந்திய ஆஸ்திரேலிய கடற்படை பயிற்சி ஒத்திகையின் மூலம் கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்த உறுதி கொண்டுள்ளது. அடுத்து ஜப்பான். ஜப்பான் நாட்டின் சிங்கன்சன் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்த முடிவு ஜப்பான் நாட்டின் சிங்கன்சன் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்த முடிவு செய்த இது பாதுகாப்பு மற்றும் துல்லியத்தன்மை கொண்ட உயர்தர அதிவேக ரயில் அமைப்பாகும். இந்த சிங்கன்சன் அப்படின்றது பாதுகாப்பு மற்றும் துல்லியத்தன்மை கொண்ட உயர்தர அதிவேக ரயில் அமைப்பாகும். டெல்லி மெட்ரோ ரயில் ஜப்பானிய ஒத்துழைப்பில் உருவான வெற்றிகரமான எடுத்துக்காட்டு ஒன்றாகும். டெல்லி மெட்ரோ ரயில் ஜப்பானிய ஒத்துழைப்பில் உருவான வெற்றிகரமான எடுத்துக்காட்டு ஒன்றாகும். மும்பை அகமதாபாத் இடையேயான அதிவேக ரயில் போக்குவரத்து இரு நாட்டு ஒத்துழைப்பின் மற்றொரு முயற்சியாகும். மும்பை அகமதாபாத் இடையேயான அதிவேக ரயில் போக்குவரத்து இரு நாட்டு ஒத்துழைப்பின் மற்றொரு முயற்சியாகும். ஜப்பானிய அரசாங்கம் இந்திய குடிமக்களுக்கு இந்திய ரயில்வே துறையில் பணிபுரியும்
ஜப்பான் அரசாங்கம் இந்திய குடிமக்களுக்கு இந்திய ரயில்வே துறையில் பணிபுரியும் வகையில் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பை படிக்க ஆண்டுதோறும் 20 இடங்களை வழங்கி வருகிறது. உற்பத்தி துறையில் உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா திட்டங்களில் பங்களிக்க ஜப்பானிய உற்பத்தி திறன்களை வழங்கி இந்தியாவின் உற்பத்தி தொழில்துறை தரத்தை மேம்படுத்த 30,000 இந்திய மக்களுக்கு பயிற்சி வழங்க ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் அறிவித்துள்ளது. 2017ஆம் ஆண்டு குஜராத், கர்நாடகம், ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்களில் ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாருங்க, குஜராத், கர்நாடகம், ராஜஸ்தான், தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்களில் ஜப்பான் இந்தியா நிறுவனம் 2 ஜப்பானிய மானியம் மூலம் படிப்புகள் ஆந்திரேச பொறியியல் கல்லூரிகளில் சேர்க்கப்பட்டன. தகவல் தொழில்நுட்பங்கள் தொடர்பான 3 இந்திய ஜப்பான் கூட்டு ஆய்வகங்கள் நிறுவ சமீபத்தில் இந்தியாவோட மேற்காசிய இந்தியாவின் சர்வதேச அமைப்புகள் பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு. பிரிக்ஸ் அப்படின்னா இந்த எந்தெந்த நாடுகளால் அங்கம் வகிக்கிறாங்கன்றத நம்ம சொல்லிடலாம். பிரிக்ஸ், பீனா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐநா இந்தியா, சீனா சீனா, எஸ்னா சவுத் ஆப்பிரிக்கா. பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்றதுல என்னென்ன நாடுகள் இருக்குன்னா பீனா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐநா இந்தியா, சீனா சைனா, எஸ்னா சவுத் ஆப்பிரிக்கா. இந்த அமைப்பு சர்வதேச அளவில் வளர்ந்து வரும் பொருளாதார அரசியல் சக்தி. பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் பாருங்க, பிரிக்ஸோட தலைமையகம் எங்க இருக்குன்னா சீனாவோட சாங்காய் நகரில் அமைந்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் சீனாவின் சாங்காய் நகரில் அமைந்துள்ளது. உலகின் வடபகுதியில் உள்ள நாடுகளின் சவால்களை எதிர்கொள்ளும் விதமாக தென்பகுதியில் உள்ள நாடுகளுக்கு நல்வாய்ப்பினை இந்தியா கூட்டமைப்பு ஒரு தீவிர உறுப்பினராக இருப்போம் உலகளவில் தன்னை வழிவகுக்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம், இந்த பிரிக்ஸ் ஏன் உருவாச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து உலகளாவிய என்னென்ன குழு, என்னென்ன உறுப்பினர் நாடுகள் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிக்ஸ் மாதிரி IBSA, ஐநா இந்தியா, பீனா பிரேசில், எஸ்ஏனா சவுத் ஆப்பிரிக்கா. ஐபிஎஸ்ஏவில் என்னென்ன நாடுகள், ஐநா இந்தியா, பீனா பிரேசில், எஸ்ஏனா சவுத் ஆப்பிரிக்கா. அது மாதிரி பிசிஐஎம், பீனா பிரேசில், சீனா, பீனா பிரேசில், பீனா பங்களாதேஷ். பிசிஐஎம் பீனா பங்களாதேஷ், சீனா சைனா, ஐநா இந்தியா, எம்னா மியான்மர். பிபிஐஎன் பீனா பங்களாதேஷ், பீனா பூட்டான், ஐநா இந்தியா, என்னன்னா நேபாள். பிபிஐஎன் இதெல்லாம் என்னென்ன நாடுகள் கூட்டமைப்புல இந்தியா இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரோட கிளான்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இந்த பாடத்தில் நம்ம நமக்கு அண்டை நாடுகள், இன்டர்நேஷனல் ரிலேஷன், சர்வதேச உறவுகள்னா அவ்வளோதான். சர்வதேச உறவுகள் அப்படின்றது நமக்கு அண்டை நாடுகள் உறவுகள், வெளிநாடு அமைப்புகள், அதில் என்னென்ன உறவுகள் அப்படின்றது இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சம் நம்ம பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு ஓபெக் அப்படின்றது ஒரு முக்கியமான அமைப்பு. ஓபெக் அப்படின்றது பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு. பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு ஈரான்ல பாக்தாத் ஈரானோட தலைநகர் டெஹ்ரான், ஈராக்கோட தலைநகர் பாக்தாத் நகரில் நிறுவப்பட்ட அரசுகளுக்கு இடையேயான ஒரு அமைப்பாகும். இந்த பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு ஈராக்கில் பாக்தாத் நகரில் நிறுவப்பட்ட அரசுகளுக்கு இடையேயான ஒரு அமைப்பாகும். இதன் தலைமையகம் எங்க நிறுவப்பட்டனா ஈராக்ல, பாக்தாத்ல. ஆனா இதோட தலைமையகம் எங்க இருக்கு? ஓபெக்கோட தலைமையகம் எங்க இருக்குன்னா ஆஸ்திரியாவில், வியன்னாவில். ஓபெக் நிறுவன உறுப்பினர்கள் ஈரான், ஈராக்கு, குவைத்து, சவுதி அரேபியா, வெனிசுலா. ஓபெக்ல உறுப்பினர் நாடுகள் ஆரம்பத்தில் ஈரான், ஈராக்கு, குவைத்து, சவுதி அரேபியா, வெனிசுலா. இவ்வமைப்பில் 3 வகையான உறுப்பினர்கள், முறையே நிறுவன உறுப்பினர்கள், குழு உறுப்பினர்கள், இணை உறுப்பினர்கள். தற்போது இவ்வமைப்பில் 15 உறுப்பினர்கள் உள்ளனர். இந்த அமைப்பில் 15 உறுப்பினர்கள் உள்ளனர். இப்போ ஓபெக் எங்க நிறுவப்பட்டது அப்படின்னா ஈராக்ல பாக்தாத் நகரில் நிறுவப்பட்ட அரசுகளுக்கிடையே உள்ள ஒரு அமைப்பாகும். இதன் தலைமையகம் ஆஸ்திரியாவின் வியன்னா நகரில்.
இதன் தலைமை வந்து ஆஸ்திரியாவில் வியன்னா நகரில் இவ்வளோ. ஓபெக் அப்படின்றது வந்து இவ்வளோதான். நமக்கு வந்து வெளியுறவுகள் கொள்கை, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஸோ அவ்வளோ சிவிக்ஸ் முடியுது. 10th சோசியல் சயின்ஸில் வந்து 3 பாட்டு முடிச்சாச்சு. ஹிஸ்ட்ரி முடிச்சாச்சு, வரலாறு, ஜாகிரபி முடிச்சாச்சு. அடுத்து வந்து சிவிக்ஸ், இந்தியன் பாலிட்டி முடிச்சாச்சு. இன்னும் எக்கனாமிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. எக்கனாமிக்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம வந்து நல்லா சொல்லியிருக்கோம். இருந்தாலும் எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் ஒரு சொல்லிட்டு அப்படியே வந்து சயின்ஸ் போயிடலாம். ஏன்னா எக்கனாமிக்ஸில் வந்து நமக்கு வந்து பொருள் நமக்கு வந்து மொத்தம் எத்தனை லெசன் இருக்குன்னா, மொத்தம் இதில் ஒரு 5 லெசன்ஸ் இருக்குது. அது வந்து அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் வாசிப்போம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதே மாதிரி இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் வந்து என்னென்ன அமைப்புகள், பஞ்சசீலம், பாண்டிங் கான்ஃபரன்ஸ், அணிசேரா இயக்கம், இந்தியாவில் அணுகுண்டு வெடிப்பு சோதனை, அப்புறம் வந்து அவங்க சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி படித்தோம். அதே மாதிரி 5வது லெசனில் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வந்து இந்தியாவும் அண்டை நாடுகளின் உறவுகள், அப்படி எல்லா நாடுகளுடைய என்னென்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது சும்மா ஜஸ்ட் ஏதோ வந்து இந்தியாவோட அண்டை நாடுகள், இந்தியாவுக்கு இலங்கைக்கு என்ன உறவுகள் இருக்குது, இந்தியாவுக்கு பூட்டானுக்கு என்ன உறவுகள் இருக்குது அதோட சொன்னால் அதை மீண்டும் நீங்களோட படிச்சிங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸாக தான் படிக்க முடியும். ஏன்னா வந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி இருந்தால், ஃபேக்ட் மாதிரி இருந்தால் எடுத்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து போதிய நேரம் இருக்காது. அதனால் வந்து இந்த அளவுக்கு ஒரு படிச்சுட்டு அப்படியே எக்ஸாமில் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ மீண்டும் அடுத்த வகுப்பில் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.